என்ன ஆனந்தி ஃபோன் பண்றா? சொல்ல ஆனந்தி. அன்புவோட கண்ணியத்தை சந்தேகப்பட்டியல? ஏ ஆனந்தி, அதை ஏண்டி நீ அப்படி நினைக்கிற? இல்ல ரெஜினா, நீயோ காயத்ரியோ அந்த டாக்டர் மேடமோ எல்லாரும் எம்புட்டு விளக்கம் கொடுத்தாலும் சரி, அதுக்கு அர்த்தம் ஒண்ணுதே. நீங்க எல்லாரும் அன்புவ தப்பா நினைச்சிருக்கிறதே. நீங்க நினைச்சது தப்புன்னு நான் இப்ப உங்களுக்கு நிரூபிக்கிறேன். என் அன்பு யாருன்னு உங்க எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். நான் இப்ப வீடியோ கால் பண்றேன். ஏ ஆனந்தி ஆனந்தி ஆனந்தி. என்ன ரஜினா, ஆனந்திக்கு என்ன? நம்ம அன்புதான் அவ கர்ப்பத்துக்கு காரணம்னு சொன்னோம்ல, அத அவ சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை இல்லன்னு நிரூபிக்க வீடியோ கால் வரேன்னு சொல்லிட்டு போறா. என்னடி சொல்ற? ஆமாண்டி, ஆனந்தி தாண்டி வீடியோ கால் பண்றா. ஏன் ஆனந்தி, என்ன இதெல்லாம்? என் அன்பு சுத்தமானவர்னு நிரூபிக்க நெருப்புல இறங்க கூட நான் தயங்க மாட்டேன். என்ன இப்ப நான் செய்ய போற காரியம் கிட்டத்தட்ட அதுக்கு சம்மந்தே. இதுக்கப்புறமாவது என் அன்புவை தப்பா பேசுறத நீங்க எல்லாரும் நிறுத்தணும். ஆனந்தி, என்ன பண்ற நீ? என்ன பைத்தியக்காரத்தனடி பண்றா? இருடி பார்க்கலாம். ஆனந்தி எங்க வரேன்னு சொல்லிட்டு போனா? அன்பு எங்க போன ஆனந்தி? யாராச்சும் கார்மெண்ட்டுக்குள்ள வாராங்களா? எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வர போனேன். குடோனுக்குள்ள வாங்க அன்பு. சீரியஸா தான் சொல்றியா? குடோனுக்கு போய் தான் பேசணுமா? இங்கே பேசலாமே. இல்ல இல்ல, எல்லாரும் இருந்தா தப்பா போயிடும். நீங்க வாங்க அன்பு, வாங்க. இரு இரு வரேன். வீடியோ கால் பண்ணிட்டு எங்கடி போயிட்டா இவ? அன்பு உள்ள கூட்டிட்டு வராடி. போன மியூட்ல போடு, மியூட்ல போடு. சொல்ல ஆனந்தி, என்ன பேசணும்? ஒரு நிமிஷம். என்ன ஆனந்தி? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், உண்மையை சொல்லணும். என்னடி இவ ஆரம்பத்துல இத பத்தி பேசிட்டு இருக்கா? பின்ன நீ தப்பு பண்ணியான்னு கேட்டா எந்த ஆம்பளை தான் ஒத்துப்பான்? ஒரு நிமிஷம் அமைதியாரு, அன்பு என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். ஆனந்தி, உங்ககிட்ட பொய் சொல்ல அவ்வளவு சீக்கிரம் எனக்கு தைரியம் வராது. என்ன கேட்கணுமோ கேளு. இந்த 2 நாளா உங்களை நான் பார்க்காம பேசாம உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பீச்சிலே இதை பத்தி பேசலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா நீ தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வெளியே வந்திருக்கோம், வேற ஏதாவது பேசுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாத இந்த 2 நாள் எனக்கு ஏதோ 2 மாசம் 2 வருஷம் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனந்தி. எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் உன் ஞாபகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. இந்த கண்ணு தெரியாதவனுக்கு திடீர்னு கண் பார்வை கொடுத்து ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள அவனை அனுப்பி அங்க இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் கண் பார்வையை புடுங்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தவிச்சு போயிட்டான் ஆனந்தி. உடம்பு மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, உயிர் உங்ககிட்ட தான் இருந்துச்சு ஆனந்தி.